கடந்த 2ஆம் தேதி புதுச்சேரியில 9 வயது சிறுமி காணாம போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு பிணமாதான் மீட்கப்பட்டிருக்காங்க. அந்த சிறுமிக்கு நடந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். புதுச்சேரி சோலை நகர் பகுதியை சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த 2ஆம் தேதி வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு காணாம போயிருக்காங்க. உடனே அந்த சிறுமியோட அப்பா அம்மா போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. போலீசாரும் சந்தேகத்தின் அடிப்படையில சிலரை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. ஆனா எந்த தகவலும் கிடைக்கல. இந்த நிலையில கழிவுநீர் கால்வாயில ஒண்ணு மிதக்கிறதா போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. போலீசாரும் உடனே அங்க போய் பாக்குறாங்க. காணாமல் போன சிறுமியின் கை கால்கள் கட்டப்பட்டு வீசப்பட்டது தெரிய வந்தது. இதுக்கப்புறம் போலீசார் சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. முதற்கட்ட விசாரணையில சிறுமி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. போலீசார் சந்தேகத்தின் பேர்ல 5 பேரை பிடிச்சு விசாரணை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்குல கருணாஸ் என்ற 19 வயது பையனையும் விவேகானந்தா என்ற 60 வயது முதியவரையும் கைது செஞ்சிருக்காங்க. விசாரணையில கருணாஸ் என்ற பையன் கஞ்சா போதையில சிறுமி கிட்ட நைஸா பேசி சாக்லேட் கொடுத்திருக்கான். அப்புறம் பக்கத்துல இருந்த விவேகானந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில சிறுமி மயக்கம் அடைஞ்சிருக்கா. இத சாதகமா பயன்படுத்தி 2 பேரும் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க சிறுமிய. அது மட்டும் இல்லாம துணியால கழுத்தை நெருக்கி கொலையும் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில காணாமல் போன சிறுமியோட விவகாரம் வெளியே பரவுது. சிறுமியோட உடலை வெளியே எடுத்துட்டு போனா மாட்டிக்கணும்னு சொல்லி ஒரு வேஷ்டியில சுத்தி கால்வாயில வீசிருக்காங்கன்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த சிறுமியுடைய தாய் அவனை வெளியே விட்டுறாதீங்க, அவன் மறுபடியும் வெளியே வந்துருவான், அவனை ஷூட் பண்ணுங்க, இல்லைன்னா நான் ஷூட் பண்ணிட்டு வந்துடுன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு தரப்பினரும் குற்றவாளிகளை தூக்குல போடணும்னு சொல்லி போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த புதுச்சேரியும் சோகத்துல அழுத்திருக்கு. இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. Newspeak 7 Around You.